நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர் சமூகம் மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டுமா அல்லது அபிவிருத்தியடைந்த நாடாக முன்னேற வேண்டுமா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. பங்களாதேஷ் கடனை செலுத்தியதைத் தொடர்ந்து ஈரானிய கடன் தவணை செலுத்துதல் இப்போது வெற்றிகரமாக நகர்வதாக வெளிவிவகார அமைச்சர் அறிவிப்பு. இலங்கையின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சம்பந்தன் காலமானார். எரிபொருட்களின் விலை மீண்டும் குறைக்கப்பட்டுள்ளது. மருதமடு அன்னைக்கு முடிசூட்டப்பட்டதன் 100 ஆண்டுகள் நிறைவையொட்டிய ஜூபிலி விழாவிற்கான விசேட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் 18 பேர் பலி. விரிவான செய்திகள். தனிநபர் மற்றும் கட்சி சார்பின்றி நாட்டை முதன்மைப்படுத்தி அனைவரும் பொதுவான இணக்கப்பாட்டுடன் முன்னோக்கிச் செல்ல வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தினார். நாட்டை நேசிக்கும் அனைவரையும் ஒன்றிணைத்து கடந்த 2 வருடங்களில் நாட்டுக்காக மௌனமாக பாரிய பணிகளை செய்திருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி, இந்த புதிய அரசியல் பயணத்தை பாதுகாத்து அதனை முன்னோக்கி கொண்டு செல்ல அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டம் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிகள் குறித்து மக்களை தெளிவுபடுத்தும் வகையில் மாத்தறை கோட்டை விளையாட்டரங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகின்ற போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பொதுக்கூட்டத்தில் மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். புதிய அரசியல் பயணத்தின் ஆரம்பத்தை இன்றைய நாள் ஏற்படுத்தியுள்ளது. நாட்டை முன்னிறுத்தி கட்சி அரசியலை விட்டு விலகி இந்த வேலை திட்டத்தில் இணையுமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி, அனைவரையும் ஒன்றிணைத்து நாட்டை எவ்வாறு கட்டி எழுப்புவது என்ற பாடத்தை அந்த சமயம் தன்னிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். நாம் எதிர்காலம் குறித்து சிந்தித்து பணியாற்றுவோம். அண்மை காலமாக நீங்கள் பட்ட துன்பம் குறித்து கவலை அடைகிறேன். இந்த அரசாங்கம் அது தொடர்பில் கவலை கொள்கிறது. அடுத்ததாக நாம் எடுத்த தீர்மானங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனை பாதுகாத்துக் கொள்ள ஒன்றிணையுமாறு நாம் அனைவரையும் அழைக்கிறோம். எதிர்காலத்தில் புதிய பாதையில் பயணிக்க வருமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கருத்து தெரிவிக்கையில், 2 வருடங்களுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் தமது பதவிகளை ராஜினாமா செய்தனர். இதனையடுத்து நாங்களும் அமைச்சரவையிலிருந்து விலகினோம். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் எந்தவொரு தலைவருக்கும் பொதுஜன பெரமுன ஆதரவளிக்கும் என்று தெரிவித்திருந்தோம். இன்று நாட்டை பொறுப்பேற்க துடிக்கும் பல தலைவர்கள் அன்று தப்பியோடினார்கள். ஆனால் அந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை காப்பாற்றும் சவாலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்போது ஏற்றுக்கொண்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2 வருடங்களுக்குள் நாட்டுக்காக பாரிய பங்காற்றினார். அதனை நீங்கள் அனைவரும் அனுபவித்திருப்பீர்கள் என்று குறிப்பிட்டார். தென்மாகாண ஆளுநர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன கருத்து தெரிவிக்கையில், ஒரு அரசாங்கம் மக்களின் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரம் குறித்து சிந்திக்க வேண்டும். அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் அரசாங்கம் நிலைக்க மாட்டாது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம் நாட்டில் எரிபொருள், மருந்து, எரிவாயு, பால்மா இருக்கவில்லை. அவற்றை கொள்வனவு செய்ய டாலர்கள் இல்லை. அத்தகைய சூழ்நிலையை தவிர்க்க பொருளாதாரத்தை அரசாங்கம் சரியாக முகாமைத்துவம் செய்ய வேண்டும். 75 வருடகால வரலாற்றில் ஒவ்வொரு அரசாங்கமும் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்துள்ளன. கடந்த அரசாங்கத்துக்கு 69 லட்சம் மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடியாமல் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெற்றன. அவர் பதவியிலிருந்து விலகியதும் இன்று பல்வேறு கதைகள் பேசுபவர்கள் நாட்டை பொறுப்பேற்க அழைக்கப்பட்டனர். ஆனால் அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே நிபந்தனையின்றி நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று குறிப்பிட்டார். வெளிநாட்டலுவல்கள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி கருத்து தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுடன் இணைந்து பொதுக்கூட்டத்தில் நான் உரையாற்றுவது இதுவே முதல் தடவை.
2019ஆம் ஆண்டில் சட்டத்திறனியாக பணியாற்றியவாறு நாட்டை முன்னேற்றவும் கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றிக்காகவும் செயற்பட்டேன். ஆனால் கோவிட் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளின் யுகம் தொடங்கியது. அப்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவரை அழைத்து நாட்டை பொறுப்பேற்குமாறு கோரிக்கை விடுத்தார். அப்போது திரைசேரி பதிவேடுகளை பார்த்துவிட்டு எதிர்க்கட்சித் தலைவரும் அந்த கட்சியில் இருக்கும் பொருளாதார நிபுணர்களும் அடுத்த 6 மாதங்களில் பொருளாதாரம் வெடித்து சிதறும் என்று தெரிவித்தனர். நாட்டை பொறுப்பேற்க பின்வாங்கினர். ஆனால் பொருளாதார பிரச்சனையைக் கண்டு ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்க முன்வந்தார். தேசிய பாதுகாப்பு என்பது எல்லைகள் பிரியாமல் பாதுகாப்பது மாத்திரமல்ல, ஒரு நாடு என்ற வகையில் இலங்கையின் பொருளாதாரத்தை மற்ற நாடுகளை சார்ந்திருக்காத நிலைக்குள் கட்டி எழுப்புவது தேசிய பாதுகாப்பின் முதன்மையான பணியாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதனை சரியாக செய்ய முடிந்துள்ளது. அண்மையில் நான் பங்களாதேஷ் பிரதமரை சந்தித்தேன். $200 அமெரிக்க கடனை இலங்கை திருப்பிச் செலுத்தும் என்று தான் நினைக்கவில்லை என்று அவர் கூறினார். தற்போது நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஈரானின் கடன் தவணைகள் கூட திருப்பிச் செலுத்த ஆரம்பித்துள்ளோம். இவை அனைத்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார நோக்கின் காரணமாகவே மேற்கொள்ளப்பட்டன. மீண்டும் வீழ்ச்சியடையாத பொருளாதாரத்தை உருவாக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்றும் சுட்டிக்காட்டினார். மகா சங்கத்தினர் உள்ளிட்ட சர்வமத தலைவர்கள், பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர்களான ரோஹன திசாநாயக்க, கனக ஹேரத், விஜித்த பேருகொட, பாராளுமன்ற உறுப்பினர்களான வஜிர அபேவர்தன, மஹிந்தானந்த அலுத்கமகே, பிரேம்நாத் சி தொலவத்த, தொழிற்சங்க விவகாரங்கள் தொடர்பான ஜனாதிபதியின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரட்னபிரிய, ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த வீரசிங்க, உள்ளூராட்சி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் காலமானார். கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தமது 91வது வயதில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பந்தனின் இறுதிக்கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவரான இரா சம்பந்தன் 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் திகதி முதல் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் திகதி வரை இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது. மருதமடு அன்னைக்கு முடிசூட்டப்பட்டதன் 100 ஆண்டுகள் நிறைவையொட்டிய ஜுபிலி விழாவுக்கான விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மன்னார் மறை மாவட்ட ஆயர் அருட்கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் விசேட ஆராதனைகளும் திருப்பலிகளும் இடம்பெற உள்ளன. தமிழ் மொழியிலான திருப்பலி தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிங்கள மொழியிலான திருப்பலி காலை 6:45க்கு ஒப்புக் கொடுக்கப்படும். இதனைத் தொடர்ந்து மடு திருத்தலத்தில் உள்ள நற்கருணை சிற்றாலயத்தில் காலை 8 மணிக்கு தமிழ் சிங்கள மொழிகளில் கூட்டு திருப்பலி இடம்பெறும். மருதமடு அன்னைக்கு முடிசூட்டப்பட்டதன் ஜுபிலி விழாவை சிறப்பிக்கும் முகமாக இன்றைய தினம் காலை 10 மணிக்கு விசேட தபால் தலை ஒன்றும் வெளியிடப்படும். மடு திருத்தலத்தின் வருடாந்த ஜூலை திருவிழாவுக்கான இறுதி நவநாள் விசேட ஆராதனைகள் இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும். சிங்கள மொழியிலான விசேட ஆராதனைகளுக்கு இலங்கை ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருட்கலாநிதி ஹெரல்ட் ஆண்டனி ஃபெரேரா ஆண்டகை தலைமை தாங்குவார். கொழும்பு உயர் மறை மாவட்ட துணை ஆயர் அருட்கலாநிதி ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தமிழ் மொழியில் மறையுரையாற்றுவார். நவநாள் ஆராதனைகளின் இறுதியில் விசேட நற்கருணை பவனி இடம்பெற்று நற்கருணை ஆசிரும் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து மருதமடு அன்னைக்கு முடிசூட்டப்பட்டதன் 100 ஆண்டுகள் நிறைவையொட்டிய ஜுபிலி சிறப்பு மலர் வெளியீடு இடம்பெறும். வடமேல் மாகாணத்தில் பல்வேறு பகுதிகளிலும் வீடுகள் மற்றும் வியாபார நிலையங்களில் கொள்ளையிடப்பட்டதாக கூறப்படும் தங்க நகைகளுடன் 3 கைது செய்யப்பட்டிருப்பதாக புத்தளம் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் 2,50,00,000க்கும் அதிக பெறுமதி கொண்டவை என்று போலீசார் குறிப்பிட்டனர்.
கடந்த சில மாதங்களாக கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னரே சந்தேக நபர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட போதே மேற்கொள்ளையிடப்பட்ட தங்க நகைகள் தொடர்பில் தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நுரைச்சோலை, நாகொல்லாகம, தொரடியாவ, தெதிகம, கொஸ்வத் ஆகிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வியாபார நிலையங்களில் இவ்வாறு தங்க நகைகளை கொள்ளையிட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு கொள்ளையிடப்பட்ட தங்க நகைகள் கண்டி, குருநாகல், கட்டுக்கஸ்தோட்டை, கேகாலை ஆகிய பகுதிகளில் உள்ள அடகு கடைகளில் அடகு வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பதில் சட்டமா அதிபராக சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பாரிந்தர் ரணசிங்க இன்று பதவியேற்க உள்ளார். பதில் சட்டமா அதிபராக பிரதம நீதியரசர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 26ஆம் தேதி சட்டமா அதிபராக கடமையாற்றிய சஞ்சய் ராஜரட்னத்தின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து சட்டமா அதிபர் பதவி வெற்றிடமானது. இதன்படி பதில் சட்டமா அதிபராக சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பாரிந்தர் ரணசிங்கவை நியமிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். அவரை சட்டமா அதிபர் பதவிக்கு நியமிப்பதற்கான ஜனாதிபதியின் பரிந்துரை எதிர்வரும் தினங்களில் அரசியலமைப்பு சபைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. பாரிந்தர் ரணசிங்க நாட்டின் முன்னாள் பிரதம நீதியரசர் KA பாரிந்தர் ரணசிங்கவின் புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இன்று முதல் காலாவதியாகும் இலங்கை கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் மேலும் 1 வருடத்துக்கு நீடிக்கப்பட்டிருப்பதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்பட உள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்விட்டிய தெரிவித்துள்ளார். எனவே இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு வசதியாக இன்று முதல் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். நைஜீரியாவில் பல இடங்களில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 30க்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். வடகிழக்கு மாநிலமான போர்னோவில் திருமண விழா, இறுதிச் சடங்கு மற்றும் மருத்துவமனையை குறிவைத்தும் இந்த தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. போகோ ஹராம் தீவிரவாத குழு கடந்த 15 ஆண்டுகளாக இந்த மாநிலத்தில் மோதல்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதன் விளைவாக 40,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 2 மில்லியன் பேர் இடம்பெயர்ந்தும் உள்ளார்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்தை பசிபிக் பெருங்கடலில் விழவைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், ஐரோப்பா, கனடா ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கியுள்ளன. விண்வெளி நிலையத்தின் ஆரம்பகட்ட பணிகள் 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2000ஆம் ஆண்டு முதல் விண்வெளி வீரர்களின் குழு நடவடிக்கைகளுடன் இயங்கத் தொடங்கியது. பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விண்வெளி நிலையத்தின் ஆயுட்காலம் 2030ஆம் ஆண்டு முடிகிறது. அதன் பின்னர் விண்வெளியிலிருந்து அதனை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. பூமியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அப்புறப்படுத்தி வளிமண்டலத்துக்கு கொண்டு வருவதற்காக பிரத்யேக விண்கலம் உருவாக்கப்படுகிறது. இந்த பணியை எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் நாசா ஒப்படைத்துள்ளது. இந்த பணிக்காக 843 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் 4.5 லட்சம் கிலோ எடை கொண்ட சர்வதேச விண்வெளி நிலையத்தை பசிபிக் பெருங்கடலில் தள்ளக்கூடிய ஒரு வாகனத்தை உருவாக்க உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அபிவிருத்தி செய்திகள்.
இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை இலங்கையில் மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டிருப்பதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசுகோஷி ஹிடேக்கி தெரிவித்துள்ளார். இலங்கை அடைந்து வரும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இலங்கைக்கு தேவையான தொடர்ச்சியான ஒத்துழைப்புகளை வழங்க ஜப்பான் தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கும் இந்திய மகளிர் அணிக்கும் இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாள் ஆட்டம் இன்று. போட்டியில் ஃபாலோ ஆன் முறையில் தமது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடி வரும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணி நேற்றைய மூன்றாம் நாள் ஆட்ட முடிவின் போது 2 விக்கெட்டுகளை இழந்து 232 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முன்பதாக இந்திய அணி தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக 6 விக்கெட்டுகளை இழந்து 603 ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. தென்னாப்பிரிக்க மகளிர் அணி தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக 266 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். 1,90,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களை ஏல விற்பனை மூலம் வழங்க உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் ஏல விற்பனை நடைபெற உள்ளது. இதன்போது 91, 182, 364 முதிர்வு நாட்களை கொண்ட திரைசேரி உண்டியல்கள் வழங்கப்பட உள்ளன. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 3 இளநீர் கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. அதற்கமைய தஹ அமுவ, ரளுவ, முருத்தவெல ஆகிய 3 கிராமங்கள் இவ்வாறு அபிவிருத்தி செய்யப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர் சமூகம் மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக வேண்டுமா அல்லது அபிவிருத்தியடைந்த நாடாக முன்னேற வேண்டுமா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டுமென ஜனாதிபதி தெரிவிப்பு. பங்களாதேஷ் கடனை செலுத்தியதைத் தொடர்ந்து ஈரானிய கடன் தவணை செலுத்துதல் இப்போது வெற்றிகரமாக நகர்வதாக வெளிவிவகார அமைச்சர் அறிவிப்பு. இலங்கையின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர். சம்பந்தன் காலமானார். எரிபொருட்களின் விலை மீண்டும் குறைக்கப்பட்டுள்ளது. மருதமடு அன்னைக்கு முடிசூட்டப்பட்டதன் 100 ஆண்டுகள் நிறைவை ஒட்டிய ஜூபிலி விழாவுக்கான விசேட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் 18 பேர் பலி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.